நடக்கு சொந்த என்ன சண்டை நடக்குது? தப்பு இல்லை, கரெக்டா? இவங்கெல்லாம் கவர்மெண்ட்ல இது பண்ணாதான் சரிப்படும். இல்லைன்னா ஆட்டோ ஆடுறானுங்க இவனுங்க, கேட்குறேன். கரெக்டு. கரெக்டு. இதில் வர அட்டூழியம் பண்ணுறாங்களா? இதில் வர சம்பாதிக்கிறானுங்க பேருக்கு. கரெக்டு. பாவம் ஏதோ சிக்கன் அது இவங்க ஒழுங்காக எடுக்க மாட்டான்ற கண்டக்டருங்க. எவ்வளோ திமிர் பாருங்களாம் கேட்குறேன். வர வர இந்த மாதிரி திருட்டு வரல மாட்டாங்களா இவங்க? நீங்கள் பார்க்கும் இந்த ஃபைட் சீன் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில்தான். சரியாக ஞாபகம் இல்லை. கடந்த 27ஆம் தேதி அல்லது 29ஆம் தேதி இரவு இந்த சம்பவம் நடந்தது. என்ன பிரச்சனைனா, ஒரு பையன் பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்காமல் வந்தான். அவன் செய்த தப்பு தான். பரிசோதித்த பரிசோதகர் அவனுக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்தார். காசு கொடுத்தான். ஆனால் பரிசோதகர்கள் பில் கொடுக்காததால் தான் இந்த வாய் தகராறு. போக்குவரத்து துறை அமைச்சரே, கொஞ்சம் கரண்ட்டை கட் பண்ணிட்டு கிளாம்பாக்கம் வந்து இவர்களை களையிடுங்கள். போன வருடம் பள்ளி விடுமுறை நாட்களில் கூட மக்கள் வந்து போராட்டம் நடத்தினார்கள். அந்த கலைபெறத்திலும் எங்கள் உறவினர் வீட்டருகில் உள்ள பேருந்து ஓட்டுநர் தன் பெண் பெரியவள் ஆனதுக்கு வந்த சொந்த பந்தங்களை அந்த சனி ஞாயிறு கூட்ட நெரிசலில் மதுரைக்கு இலவசமாக 20 பேராக 2 நாட்கள் இரவு நேரத்தை அனுப்பினார். போக்குவரத்து ஊழியர் குடும்பத்திற்கு மட்டும்தான் இலவசமா? இல்லை சொந்த பந்தம், மாமா, மச்சான், நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர், இவர் சாப்பிடும் தள்ளுவண்டிக்காரர் என எல்லோருக்கும் இலவசமா? எல்லா இடத்திலும் சிசிடி கேமரா வையுங்கள் தலைவரே. காசு கொடுத்து போகும் பயணிகள் நின்று கொண்டுதான் போகணுமா? நான் எல்லா போக்குவரத்து ஊழியர்களையும் சொல்லவில்லை. 10ல் 2 பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். களையிடுங்கள் தலைவரே.